எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். உட்காருங்க ப்ளீஸ். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க சார். இப்போ நாங்க சின்னதா ஒரு ஒத்திகை பார்க்க போறோம். ஒத்திகைன்னா? அதான் இந்த குடியரசு தின ஒத்திகை, தீவிரவாத தடுப்பு பயிற்சி ஒத்திகை, இந்த தீயணைப்பு ஒத்திகை, அந்த மாதிரி சார். சரி, நம்ம ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரி ஒத்திகை பார்க்க போறீங்க? ஒன்றும் இல்லை சார். நம்ம ஆஸ்பத்திரியை தீவிரவாதிங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆஸ்பத்திரியை, நோயாளிகளை, டாக்டர்ஸ் எப்படி காப்பாற்றணும்னு ஒரு சின்ன பயிற்சி ஒத்திகை. துப்பாக்கி வடிக்கிற சத்தம்லாம் கேட்கு. என்ன? அதனால யாரும் பயந்துடக்கூடாது. நம்ம ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிங்க, வார்டு பாய்ஸ், நர்சஸ், அப்புறம் மற்ற டாக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் முன்கூட்டியே இதை சொல்லி அவங்க மனநிலையை தயார் பண்ணி வச்சிருங்க. எல்லாரும் கதவையும் உள்பக்கமா தாழ் போட்டு வைக்கணும். அப்படியா? ஆமா. ஓகே சார், நான் எல்லாரையும் அலர்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம். இமீடியட்டா சொல்லிடுறேன் சார். ஆ. சார். இன்ஸ்பெக்டர் சார், ஆலந்தூர் அடைக்கலத்தோட தம்பி ஆசீர்வாதம் அவன் ஆளுங்களோட ஹாஸ்பிட்டல அட்டாக் பண்ண வரான். அவனோட டார்கெட் நானும் என்னோட குடும்பமும். இந்த ஆபரேஷனை பத்தி கமிஷனர் கிட்ட பர்சனலா சொல்லிட்டேன். அவரும் எனக்கு எல்லா விதமான அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். இது காதும் வச்ச மாதிரி ரகசியமா நடக்கிற ஒரு சீக்கிரட் ஆபரேஷன். என்னையும் உங்களையும் தவிர வேற யாருக்கு இது தெரியாது. நீங்க எல்லாரும் வெப்பன்ஸை யூஸ் பண்றதுக்கு நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே சார். சார், இந்த ஆபரேஷன்ல பப்ளிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க பொதுமக்களுக்கும் இங்க தங்கி இருக்கிற மருத்துவமனை ஊழியர்களுக்கும் உயிருக்கு ஏதாவது ஆபத்துகள் வர வாய்ப்புகள் இருக்கா சார்? நான் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்கள மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால அவங்க இதை எதிர்பார்த்து தயாரா இருக்கிறாங்க. சார், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? என் கூட வாங்க சார். முன்பக்கமா போனாக்க எதிரிகளுக்கு தெரிஞ்சிருமா சார்? அதுக்கு அவசியமே இல்லை. நாமெல்லாம் வேற வழியாத்தான் உள்ள போறோம். உள்ள போய் நீங்க எல்லாரும் ஒரு ரூம்குள்ள மறைஞ்சுக்கங்க. வாங்க. ஓகே சார். ஓகே சார். ஃபாலோ மீ. ஓகே சார். சார், கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு பேரும் இங்க நிறுத்தி. ஓகே சார். கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், இங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க. இருங்க. கேர்ஃபுல்லா இருங்க. குட் மார்னிங் சார். வாங்க சார். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர். எஸ் சார். சார், நீங்க எல்லாரும் இந்த ரூம்குள்ளே இருங்க. ஓகே சார். நான் மட்டும் தனியா காரிடார்ல நிக்கிறேன். என்னை பார்த்து ஆசீர்வாதத்தோட ஆளு அவங்களுக்கு தகவல் சொல்லுவான். சரிங்க சார். நான் தனியா நிக்கிறதா நம்பி அவங்கள வருவாங்க. வந்த உடனே கன் ஷூட்டிங் நடக்கும். இம்மீடியட்டா நீங்க டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துருங்க. அட்டாக் பண்ணுங்க. ஓகே சார். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள உசுரோட பிடிக்கத்தான் பார்க்கணும். எஸ் சார். குட். கவனமா இருங்க. புரியுதா? சொல்லுங்கண்ணே. நான் ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? வந்தா பொண்ணுரங்கத்தை போட்டலாமா? அண்ணே, இங்க பொண்ணுரங்க மட்டும் தானே இருக்கான், வேற யாரும் இல்லைண்ணே. உடனே வாங்கண்ணே, போட்டுடலாம். சரி வரேன். ஆ சரிண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே. ஏய், நீ வெளில போய் போலீஸ் வருதான்னு பாரு. சரிண்ணே. வாங்கடா. ஆ.
பரமா டேய் பரம போட்டான்டா. அந்த பொண்ணு ரங்க நம்ம பரம போட்டான்டா. டேய் அவனை விடக்கூடாதுடா. டேய் ஏசிபி, ஏய் எங்கடா இருக்க? வெளில வாடா. எங்கடா ஒளிஞ்சிருக்க? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. பஸ் பஸ் போங்க போங்க. ஒருத்த போங்க. அட்டாக் பண்ணுங்க. ஒருத்தரை விடாதீங்க. ஷூட் பண்ணுங்க. என்னமோ நடக்குது. வாடா என்னன்னு பார்த்தா. முத்து. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நம்மளும் போலாமா? அத்தை. உள்ள போங்க. முத்து உள்ள கூட்டு போ. போங்க போங்க போங்க. முத்து வா வா வா. ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏய் ஓடுங்க. ஏய் ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. இங்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மதன் தாலி கட்டிய தனது மனைவி பூமிகாவை விட்டுவிட்டு வேறு பெண்களை 2வது முறை திருமணம் செய்ய பலமுறை முயற்சித்திருக்கிறார். கடைசியாக ரதி எனும் பெண்ணை 2வது திருமணம் செய்யும் முயற்சியில் கொடூரமாக கொலை செய்துள்ளார். இந்த கொலை குற்றத்திற்காக இந்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. அரசாங்கம் உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும்னு அந்த சாமியார் சொன்னாரு மச்சான். அதுக்கு அறிகுறியாதான் நீங்க என் கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்தை எடுத்துட்டு போனது. கண்ணாடியை கழட்டி கொடுங்க. நீங்க கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார், நான் 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு
ரெண்டாவது திருமணம் செய்ய நினைக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் சரியான பாடம் தூக்கு தண்டனை தான் சார். அதுக்கு நான் தான் முன்னுதாரணம். கல்யாணம் ஆன ஆம்பளைங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். முதல் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் செய்யவே செய்யாதீங்க. அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் சுத்தி சுத்தி அடிக்கும் சார். ரெண்டாவது என் தர்ம பத்னி பதிபக்திக்கு உதாரணமா இருக்கிற என் பூமிகா என் மரணத்துக்கு பின்னால வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும். என்ன மாதிரி ஒரு அயோக்கியனை நினைச்சு வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது. அவ சந்தோஷமா வாழணும். இந்த செய்திய இந்த உலகத்துக்கும் என் பூமிகாவுக்கும் நான் சொல்லிக்கிறேன் சார். இதான் என் கடைசி ஆசை. பூமிகா, 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 ஏ பூமிகா, என்னாச்சு? என்னாச்சு? ஆ? இப்படி வேர்த்திருக்கு உனக்கு? என்னம்மா ஆச்சு? என்ன? என்ன பூமிகா? என்ன சொல்லுமா? ஏன் அழற? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒரு கெட்ட கனவுமா. கெட்ட கனவா? மதன் மச்சான தூக்குல போட்டுட்டாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரியும் தங்கம்மா அம்மா சொன்ன மாதிரியும் எங்க நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பூமிகா. அவங்க சொன்னதே நினைச்சு தூங்கிருப்ப. அதனாலதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இல்ல, இது கனவு மாதிரி தெரியல. அப்படி உண்மையிலே அப்படி என் கண் முன்னாடி நடக்கிற மாதிரி நான் அதை அப்படியே பார்த்தேம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பூமிகா. நீ அதையே நினைச்சு புலம்பாத. இது வெறும் கனவுதான். இங்க பாரு, அப்படியே அது நிஜத்துல நடந்தாலும் நீ தாங்கிட்டு தான் ஆகணும். என்னம்மா பேசுறீங்க? எப்படிம்மா தாங்க முடியும்? அர்ச்சனாக்கா எவ்வளவு பெரிய படிப்புல படிச்சிருக்காங்க. ஒரு IAS அதிகாரி, பெரிய கலெக்டர். அவங்களே புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே பொண்ணுரங்க அண்ணா மேல பட வேண்டிய துப்பாக்கி குண்ட தான் மேல வாங்கிக்கிட்டு
புருஷ உயிரை காப்பாத்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி தானம்மா நானும் என் மதன் மச்சான நான் காப்பாத்தணும்ல. ஆமா, என் மதன் மச்சான நான் தான் காப்பாத்தணும். அம்மா அம்மா வாமா வா, உடனே போய் மதன் மச்சனை பாத்துட்டு வந்துடல உடனே. பூமிகா இரு இரு, எதுக்கு அவசரப்படுற? காலையில பாத்துக்கலாம். இல்லம்மா, ஒரு தடவை சொன்னா கேட்கணும். காலையில பாத்துக்கலாம், நீ நிம்மதியா படுத்து தூங்க. என்ன பூமிகா சைலண்டா இருக்கா? போய் பார்த்து பேசிட்டு வா. இல்லம்மா வேண்டாம். அவர் ஒரு வேளை வெளியே வந்தாருன்னா அவரை இங்க இருந்தே ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம், சரியா? இங்க பாரு, நீ மதனை பார்க்கணும்னு தானே வந்த, போய் பார்த்துட்டு வா. அவர்கிட்ட மனசை விட்டு பேசு, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஓ அப்பாடா, மதன் மச்சான் நல்லதா இருக்கார். அவருக்கு ஒன்னும் ஆகல. கடவுளே, அவருக்கு நீண்ட ஆயுச கூட. மதன் மச்சான் அப்படி என்னத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு? பூமிகா, என்னடி திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு என் புள்ளையே பாத்துட்டு இருக்க? வேண்டான்னு தானே விட்டுட்டு வந்தா, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? டேய் மதன், பூமிகா உன்னை திருட்டுத்தனமா பாத்துட்டு இருக்காடா. உள்ள வா பூமிகா. டேய் நில்லுடி. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? எதுக்குடா அவளை உள்ள கூப்பிடுற? அவளை வெளியே போ சொல்லு. அம்மா, நீ கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருமா. உள்ள வா பூமிகா. என்ன பூமிகா, எதுக்கு வந்த? மச்சான், நேத்து ராத்திரி ஒரு கனவு வந்துச்சு. நீங்க ஒரு பொண்ணு கொலை கேஸ்ல மாட்டி உங்களை தூக்குல போடுற மாதிரி கனவு கண்ட. அதுல இருந்து என் மனசே சரியில்லை மச்சான். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு கனவு இருக்கா? அதான் செத்து போயிட்டானா உயிரோட இருக்கானான்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? மா
கொஞ்சம் பேசாம இருக்கியா? எங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. ஆமாண்டா, என் வாய்க்கு போட்டு போடு. அவ என்ன சொன்னான்னு கேட்டல. இங்க பாரு பூமிகா, நான் எப்போ உங்ககிட்ட இருந்து தாலியை கட்டிட்டு வந்தனோ அப்பவே நமக்குள்ள இருக்க எல்லா உறவும் அருந்து போச்சுன்னு அர்த்தம். தாலியை கட்டிட்டாலே டைவர்ஸ் கொடுத்த மாதிரி தான். கேட்டுக்கிட்டியா? எல்லாரும் விவாகரத்து பண்ணிட்டு தான் தாலியை கேட்பாங்க. நான் அதுக்கு ஒரு படி மேலேயே போய் நேரடியாவே வந்து தாலியை கட்டிட்டேன். பரவாயில்ல மச்சான், இப்ப கூட ஒன்னும் காலம் போயிடல. நீங்க என் கூட வந்துருங்க மச்சான், அதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்.